ஒன்றாம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் தான் எனக்கு இந்த வார்த்தையை தந்தது. 23ஆம் வசனத்தின் முதல் பாகம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சேர்ந்து வாசிப்போம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நல்ல பிதாவே, வார்த்தை கடந்து வருகிறேன். கிருபையாய் சிலுவையின் மறைக்குள் என்னை வைத்து காத்து சொல்லப்படும் வார்த்தைகள் தகுந்த ஒரு வாழ்க்கை வாழ உதவிச்சு. இந்த வசனத்தை கொண்டு உங்களுடைய ஜனத்தை ஆட்சியில் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, சிலுவையில் அறையப்படும் முன்பு இருந்த கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட பின்பு இருந்த கிறிஸ்து. மூணா பிரிக்கலாமா? சிலுவையை நடுவில் வைத்துக் கொண்டார். சிலுவைக்கு முன்பு கிறிஸ்து, சிலுவைக்கு பின்பு கிறிஸ்து. சிலுவைக்கு முன்பு இருந்த கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் உலகத்தில் இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராகும். வேற என்ன? பிசாசின் படியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் அவர் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் நடபடிகளில் அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனே கூட இருந்தபடியினாலே அவன் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாகிறாயும் சுற்றித்தார். அற்புதம் செய்த இயேசு சிலுவைக்கு முன்னால் அற்புதம் செய்த ஒரு இடையெல்லாம் அற்புதம் நடந்துகிட்டே. காணாவூர்ல அற்புதம், 5 பேரை கொண்ட அற்புதம், பிதாவின் பிடியிலிருந்து விடுதலை, மரித்த சிறு பெண்ணை எழுந்துரு என்று லாசருவே வெளியே வா. எங்கு பார்த்தாலும் அற்புதம் ஒரு கோயில் இடத்தில் நடந்து கொண்டே இருந்தது. அந்த அற்புதத்தை கண்ட ஜனங்கள் பெருந்திரளாய் அவர் பின்னே சென்றார்கள். இன்றைக்கும் பிரசங்க எதை சுற்றி இருக்கு? அருள்நாதர் அற்புதம் செய்வார். அதான முக்கியமா இருக்கு. உன் வியாதியை நீக்குவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் கவலை போக்குவார், உன் துக்கங்களை நீக்குவார். எப்பவுமே இதே பிரசங்கம் தானே இருக்கு. இது சிலுவைக்கு முன்புள்ள இயேசு. சிலுவைக்கு பின்பு அவர் எங்க போனார்? பரமேறி போனாரா? அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கா? எங்க ஏறி போனார்? 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கும் மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அவர் போய் அங்கே எங்கே உட்கார்ந்தாரா? லூக்கா சுவிசேஷத்துல இருக்கா? லூக்கா சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரமா
24:51 அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவளை விட்டு பிரிந்து பல்லோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆசீர்வதிக்கும் இயேசு. இன்னைக்கு அதான சொல்றாங்க, எங்க பார்த்தாலும் அது சும்மா ஆசீர்வதிக்க மாட்டார், புட்டு கொடுத்தாதான் ஆசீர்வதிக்க. நீ எவ்வளவு போடுறியோ அவ்வளவோ ஆய்க்காத்தார்கள். பிச்சைக்காக ஆசீர்வதிக்க மாட்டாரா? பணம் கொடுக்கிறவன் மட்டும்தான் தெய்வம் ஆசீர்வதிக்குமா? அப்ப அவர் பணக்காரர்களின் தேவனா? கேள்விக்க பணம் கேட்க மாட்டார். நான் கேட்கிறேன், நீ எவ்வளவு கொடுக்கிறியோ, உன் காலத்துல இருக்கிறது, கையில இருக்கிறது, வீட்டுல இருக்கிறது கொண்டு காணிக்க பையில போடுறியோ அவ்வளவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். ஏசுநாதர் என்ன பரலோகத்துல வட்டி கடையை நடத்திட்டு இருக்காரு. உலகத்துல 10%, 20%, 30% கொடுங்க அம்மா, நம்ம ஆட்கள் கொண்டு போய் போட்டு ஏமாத்துறோம். பொருள் ஆசை இல்லாத தெய்வம் இயேசு. பொருளை அல்ல, பொருள் படைக்கிறவனை காண்கிறவர். ஆபேலும் காயினும் வராங்க சாக, 2 பேரும் காணிக்கை வைக்கிறாங்க. காணிக்கை படைத்தார்கள் தான் வேதம் சொல்றது. ஆனா ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்தார். அவன் என்ன அங்கீகரிக்கணும்? ஏழைக்கு ஆண்டவர் இல்லையா? வசனத்தை புரட்டி பிரட்டி தனக்கு சாதகம் மாற்றி கள்ளத்தனமான போதனை கொடுக்கிறதை அடையாளம் கண்டு ஜனத்துக்கு சொல்லதான் கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். இது எப்படி வேதத்தின்படி கரெக்டா? வெளிப்படுத்தின விசேஷம் 2 எடுத்து வாசித்து பாருங்க சார். வேதத்தை படிங்க. தீர்க்க தரிசனத்தையும் வெளிப்பாடு நம்பி ஓடிக்கிட்டு இருக்காங்க. வேதத்தை படிங்க. வேதத்துல எல்லாம் சொல்ல இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்தாதான் ஆசீர்வதிப்பாங்க. கொடுங்க. ஆண்டவர் மேல் அன்பினால் கொடுங்க. ஆண்டவரை விசுவாசித்து அவரை நேசித்து நளதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து ஒரு பாவியான ஸ்திரீ தலையில ஊற்றுறாயா? பரிசேயன் சொல்றார், இவள் பாவியான ஸ்திரீ என்பதை இவர் அறிய மாட்டார்னு. அவருக்கு அவர் ஒரு சின்ன ஓம சொல்றார். எடுத்து சொல்லலாம் நேரம் இல்லை. 7 இருக்கு, எடுத்து வார்த்தை சொல்லிட்டு இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நம்முடைய அன்புதான். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயாக. ஒருத்தர் அதிகம் நேசிக்கிறோம் வைங்க, அவருக்கு நாம் செய்யறது என்ன நமக்கு பாரமா தெரியுமா? உங்கள் கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்க பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் செலுத்துகிற அன்பினால் செய்கிற கிரியைகள் அது உங்களுக்கு பாரமா தெரியுமா? தெரியாது. ஏன்? நீங்கள் அன்பு கூறுகிறபடினாலே அது உங்களுக்கு லகுவாக இருக்கும். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோன்னு நீங்க அந்த வசனத்தை அடிப்படையில் வந்தா அது உங்களுக்கு பாரமாக தெரியும். அதே சமயம் ஆண்டவர் இயேசு மேல் அன்பு கூர்ந்து, அவர் என் ரட்சகர், என் ஆத்துமன் நேசர், என்னை நேசிக்கும் தெய்வம், எனக்காக ஜீவன் கொடுத்த தெய்வம். பாருங்க, ஊழியம் செய்யறது லகுவா இருக்கும்.
கற்பனை கை கொள்வது மிக லகுவாய் இருக்கும். கொடுப்பது என்பது அது ஒரு பகுதி தான், அதுவே வாழ்க்கை அல்ல. அதுவும் லகுவாக இருக்கும். எதை பிரசங்கிக்கப்படுகிறது இன்னைக்கு? யூடியூப், டிவி எல்லாம் தரங்கள் எடுத்து பாரு. ஒண்ணு ஆசீர்வதிக்கும் இயேசு, எல்லாம் அற்புதம் செய்யும் அருள்நாதர். நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நம்ம சிலுவன் அந்த 40 நாள் அடக்கி வச்சிருவோம். வருஷத்துல 40 நாள் சிலுவை தியானம் தப்புன்னு சொல்லலையா? அது பக்தி விருத்திக்கு ஏதுவானது, சபை கும்பர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அதை நான் தவறு என்று சொல்லல. அது பக்தி விருத்திக்கு ஏதுவானதே தவிர ரட்சிப்புக்கு ஏதுவானது அல்ல. 40 நாள் தான் சிலுவை தியானிக்கணும். அது பெரிய வெள்ளிக்கிழமை வந்துட்டு வரைக்கும், அது வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமை எப்படி இருந்ததோ தெரியல. பெரிய வெள்ளிக்கிழமை ஒருத்தன் குடிகாரன், அவன் பெரிய வெள்ளிக்கிழமை நல்லா குளித்திருக்கான். அவன்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஏன்பா ஆண்டவர் இறந்த நாளாயிற்று, நீ குடிக்கலாமா? ஆண்டவர் இறந்த துக்கம் தாழாமல் குடிச்சான். சரி, ஈஸ்டர் வந்துட்டு அன்னைக்கும் குடிக்கான். ஏன்பா அன்னைக்கு துக்கம் குடிச்ச, இன்னைக்கு நீ ஏண்டா குடிக்கிற? ஆண்டவர் உயிர் தந்த சந்தோஷத்துல குடிக்க. குடிகாரங்க எதுக்கும் சொல்லுவாங்க. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை உற்று பார்க்க, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் சிலுவை நோக்கி பார்த்தா அந்த கிறிஸ்து பட்ட பாடுகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்கிற காரியங்களை பெரிதாக என்ன நினைக்கார். இந்த பாடுகள் எந்த வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் எந்த வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ ஏசுநாதரை, நேசித்துவா குரு செலுத்து. நேசிக்கின்றாயோ ஏசுநாதரை, நேசித்துவா குரு செலுத்து. நேசிக்கின்றாயா சிலுவை நாதரை? ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சிலுவை தான். சிலுவை இல்லாமல் சிங்காசனம். அப்ப சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து சிலுவையில என்ன செய்தார்? ஏன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்தான் பிரசங்கிக்கிறோம் ஏன் சொல்றார்? பவுல் அப்போது பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் உயிரோடு இருந்து செய்த அற்புதங்கள் பவுலுக்கு தெரியாதா? அருள்நாதர் அற்புதம் செஞ்ச தெரியாதா ஐயா? ஏன் அதை பிரசங்கிக்கல? இல்ல, அவர் பரமேறி போய் பரலோகத்தின் தேவனுடைய வலது பாரதத்தில் இருக்கிறதோ அவருக்கு தெரியாதா? அப்ப ஆசீர்வதிக்கும் தெய்வம், அள்ளி கொடுக்கும் தெய்வம், கொடை வள்ளல் ஏன் பிரசங்கிக்கல? ஏன் சிலுவையை பிரசங்கித்தார்? ஏன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கித்தார்? அதுக்கு முகாந்தரம் உண்டு.
அற்புதம் எல்லாம் தானா வரும். ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் கிறிஸ்துவ விசுவாசத்தினால் மாத்திரம் அல்ல, தெய்வமே இல்லாதவனுக்கும் வரத்தான். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் உன் ஆன்மாவுக்கு அவர் செய்யறக்கார். இந்த ரெண்டையும் நீங்க தியானம் பண்ணி பாருங்க. அவர் அற்புதம் செய்தது சரீரத்துக்குரியது, அவர் ஆசீர்வதிக்கிறது உலகத்துக்குரியது. உங்கள் ஆத்மாவுக்கு, உங்கள் ஆத்மாவுக்கு அவர் செய்வது எங்கே செய்தார் என்றால் சிலுவையில் தான் அவர் அதை நிறைவேற்றினார். சிலுவையில் எங்கே நிறைவேற்றினார்? அவரை போய் பிரசங்கிக்கார கூட்டம் வருமா? திரளாய் கூட்டம் வருமா? அற்புதம் இருந்து கூட்டம் வரும். அது எத்தனை பல்லவத்துக்கு தேரும்? பாவிகள் பல்லவத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்ப சிலுவையில் ஆண்டவர் என்ன செய்தார்? அற்புதம் சொல்ல மாட்டேங்கிறார், ஆசீர்வாதத்தையும் சொல்ல மாட்டேங்க. சிலுவையில் இருக்கிற கிறிஸ்து எனக்கு என்ன செய்வார்? இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு என்ன செய்தார்? ஒண்ணு பேசுற 2ஆம் அதிகாரம் 1 Peter 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தான் ஏன் தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். போதும் போதும். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், உன் பாவத்திற்கு பரிகாரம் கிடைக்க வேண்டுமானால், பாவ பரிகாரம் கிறிஸ்துவின் சிலுவையில் தான் இருக்கிறதே தவிர அற்புதத்தில் இல்லை, ஆசீர்வாதத்திலும் இல்லை. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்ட ஐயா, நல்ல கிறிஸ்துவ குடும்பம் தான். என் தாய் தகப்பனார் தாத்தா குருவானவர். 27 வயது வரைக்கும் நான் பாவிதான், அக்கிரமக்காரன் தான். இன்னொரு விதத்துல சொன்னா, பாழங்கோட்டையில ஒரு தாதா தான். அப்படிப்பட்ட வாழ்க்கை, இழிவான ஒரு வாழ்க்கை. ஆனா எனக்கு தேவன் அற்புதம் செய்தார். ஆண்டவரை நம்பினேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை வேணும், அது சில கண்டிஷன்ஸ் வேற. அதே மாதிரி வேலை கொடுத்தார். 75 பிப்ரவரியில இயேசுக்கு உன் வாழ்க்கை ஒப்புக்கொள்ளுன்னு அசரீரியா சத்தம் நடந்து போவது கேட்டது. முடியாது, வேலை தான் வேணும். கொடுத்தார், அற்புதம் நடந்தது. ஆனால் பாவியாத்தான் சிலுவை நாதர் அற்புதம் செய்கிறவர் தான், ஜபத்தை கேட்கிறவர் தான். ஆனா அது உங்களுக்கு வாழ்க்கையை செழிப்பாக்கிதா? சமாதானம் தந்ததா? மரணத்து மேல் நம்பிக்கை தந்ததா? நித்திய வாழ்வை குறித்த நம்பிக்கை தந்ததா? ஜீவன் உள்ள தேவனை ஆராதிப்பதற்கு அது என்னை தகுதிப்படுத்தினதா என்றால் இல்லை. எப்பொழுது நான் பாவி என்பதை உணர்ந்து ஆண்டவரத்துல பாவத்தை அழிக்க பண்ணி, ஆண்டவரே என்னை ரட்சியம், என்னை விடுவேன் கண்ணீரோடு அழுது ஜெபிக்கும் போது
1978 ஆகஸ்ட் 27 காலை 10:30 போல ஒரு ஆறாவின் நடுவேல் கர்த்தர் இறங்கி வந்து ரட்சித்தார். இன்னைக்கு வர அந்த ரட்சிப்பு ஏன் தெரியுமா? அவர் சிலுவையிலே பாவங்களை சுமக்கு முன்னால் அவர் எவ்வளவு வேதனைப்பட்டா தெரியுமில்ல உங்களுக்கு? சொட்ட சொட்ட ரத்தம் வழியுது. நீங்க பாவங்களை சுமந்தார், என் பாவத்தை சுமந்துட்டான்னு லேசா நினைக்காதீங்க. ஐயா ஜீவானந்த் அவர்கள் ரொம்ப அழகாக வந்து சொன்னார், பஸ்கா அனுசரிக்கும்படி இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைகால்களில் பூசப்பட்டது. நடு இரவில் அந்த தூதன் கடந்து போனான். அதை குறித்து அவர் மிக அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தார். எங்கெங்கே அந்த ரத்தம் பூசப்பட்டு இருந்ததோ அந்த வீடுகளிலே தேவ கோபம் கடந்து போயிட்டு. என்ன கடந்து போயிட்டு? தேவ கோபம் கடந்து. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? 12ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதுல வாசிக்கும் பொழுது 11ஆம் வசனத்தின் பின்பாக, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்தார். அதுல ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரு காரியம், 4ஆம் வசனத்தின் பின்பாக உள்ளவாதங்கள், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவரை விட்டு நீங்கிட்டு. ஐயா, சிலுவையில தான் தேவ கோபம் நீங்கிட்டு. உங்க வாழ்க்கையிலிருந்து தேவ கோபம் நீங்கிட்டுயா. உங்கள் பாவங்களை சுமந்து கொண்டார் என்றால் ஏதோ ஒரு சாதாரண காரியம் என்று நினைக்க வேண்டாம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீங்க நம்மை சுத்திகரிக்கிறது. அது தேவ கோபம் கடந்து போக வைத்து விட்டது. தேவ கோபம் நிலை நின்னா அது வேற விஷயம். ஆனா தேவ கோபம் கடந்து போய்விட்டு அதுக்கு பதிலாக என்ன வந்தது? லூக்கால சுவிசேஷம் 1ஆம் அதிகாரமா எல்லாம் கிறிஸ்துமஸ் அதுல இந்த 5 மாசத்துல உடனே அந்த வசனம் பூரா நம்ம தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. பிரசங்கமா என்ன பிரசங்கம் இல்ல, அது வரைக்கும் அதை பார்க்கவே மாட்டோம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார். கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார் என்பதை மறந்து போக. தேவ கோபம் கடந்து போய் சிலுவைக்குள் வாங்கன்னு சொல்றது. ஆராதிக்க நம்மை தகுதிப்படுத்துவது நம்முடைய ஜபமோ உபவாசமோ பிரதிஷ்டையோ எதுவும் கிடையாது. சிலுவையில் சிந்தன ரத்தம் தான் நம்மளை தகுதிப்படுத்தும். கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சி நீங்க துர்மனசாட்சி நீங்க நம்மை கழுவி சுத்திகரிக்கும். 9:14 அதுல கொடுத்தது, கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியை சுத்தி இருப்பது எவ்வளவு நிச்சயம். ஆண்டுடைய ஆராதனைக்கு வாரம்ல, ஆராதிப்பதற்கு நம்மளை தகுதிப்படுத்துவது
ஆனாதான் எப்பொழுதும் சிலுவை தியானிங்கள்னு சொல்ற. சிலருக்கு சிலுவை பிடிக்கும், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிடிக்காது. என்ன இப்படி சொல்றீங்க? விடுவோம் சொல்லுகிறார். பிரவேசத்துக்கு போயிருக்கோம், அன்னைக்கு ஒரு கிரகத்துக்கு போறேன். அப்போ ஒரு குருவானது கொண்டாங்க, எல்லாத்துலேயும் சிலுவையை தொடங்கணும், போடணும். நல்ல வேலை போயிருக்கு, எங்க மேல போடல, போடுங்க, தப்பு நம்பி. சரி, அது உங்க நம்பிக்கை. ஏதோ சிலுவை போட்டா விசாசு வராது, சாத்தான் பார்த்து நினைக்கலாம். அது உங்க நம்பிக்கையா இருக்கும். நான் தவறா சொல்லல. ஏன்னா ஒரு விசுவாசியே அதை செய்ய சொன்னாங்க. என்ன நல்ல அனுபவம் உள்ள விசுவாசி, ஊழியம் செய்கிற விசுவாசி, கர்த்தர் கொடுக்கிற விசுவாசி, ஜெபிக்கிற விசுவாசி, வீட கிரகப்பிரவேசத்தை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். சந்திரன் தோஷம், ஐயா செல்வா போடுங்க, போடுற பாத்ரூம் சேர்த்து போடுறதுன்னு போட்டேன். அதை யார் விட்டு வைப்பாங்க? அது என்ன பாவம் செஞ்சது? என்ன செய்யட்டும்? விசுவாசின்னு சொல்றாங்க, ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டார். உங்கள் நம்பிக்கை சிதறுமானால் தேவன் உங்களிலே கிரியை செய்ய முடியாது. உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவில் மாத்திரம் இருக்குமானால் தேவனால் கிரியை செய்யாமல் இருக்கவும் முடியாது. நான் சொல்றது புரியுதா? ஒரு அம்மா சொல்றது, ஐயா கவுளி அடிச்சுட்டார். கவுளின்னா தெரியும்ல, பள்ளி பள்ளி கத்திட்டாமா. இந்த அம்மாவுக்கு பயம், கவுளி அல்வா கத்துது, இதுல என்னமா இருக்கு? அதுக்கு பசிச்சிருக்கும், எதுக்கும் இல்லையா? கவுளி அடிச்சுட்டார். எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? 30 வருஷம் விசுவாசி. காலைல 3 மணிக்கு கத்தர் எழுப்புவார். அந்த அம்மாவை ஜெபிக்க சொல்லுவார். சொல்லுங்க, கத்தர் என்னை காலையில் எழுப்பினார் ஐயா, நான் எழுந்து ஜெபம் பண்ணினேன். அந்த விசுவாசி சொல்லுது, கவுளி அடிக்கு இந்து மார்க்கத்தில் இருக்கு. இது இருக்கிற வரைக்கும் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாருமா? நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் இது நடக்காது. ஏன்னா குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனை எனக்கு தெரியும். என்ன செய்யணும்? முதல்ல அதை விடு, இந்த நம்பிக்கையை விடு, கிறிஸ்துவின் மேல் உன்னுடைய விசுவாசத்தை. நான் சொன்னது அப்படியே அந்த அம்மா கேட்டு ஜபம் நிலைமை மாறுது. 6 மாசத்துல அற்புதம் நடந்தது. அந்த குடும்பம் தொடர்ந்து அற்புதம் ஐயா, தொடர்ந்து ஐயா அற்புதம் விசுவாசிங்க கையை தூக்கும் ஒன்றுதானே நடக்கு. இதை தொடர்ந்து அந்த குடும்பத்துக்குள்ள அடுத்தது குடும்பம் சுகமாக வாழ்ந்து. ஏன் தெரியுமா? அந்த விசுவாசம் ஒரு நிலைப்பட்டு சிலரில் அறப்பட்ட கிறிஸ்துவின் மேலே அது நிலைத்து நின்றது. நமக்கு போன குறுக்க போயிடக்கூடாது, நாள் பார்க்கணும். என்ன இன்னைக்கு என்ன வீடு கட்ட போறோம், நாள் பாருங்க, குளிகை எப்போம், யமகண்டா எப்போம், அத பாருங்க. எத்தனை தடவை பார்க்கல. பிறகு அவர் எப்படி வீட்டை கட்டி அதில் நீ குடியிருப்பாய். இதுதான் ஆசீர்வாதம். உங்க விசுவாசம் எந்த நிலைமையில் கிறிஸ்துவுக்குள் இருக்க நீங்களே இதாகிப்பா. அற்புதம் அருள்நாதன் மேல இருக்கா? கொடுத்த அள்ளி கொடுக்கும் தெய்வம் கருணை வள்ளல் ஏசுநாதன் மேல இருக்கா?
என் பாவத்திற்காக சிலுவையில் மரித்த இயேசுவின் மேல் என் ஆத்துமாவை மீட்கும்படி கிருபாதார பலியாக சிலுவையில் அங்கே அவர் தொங்கினாரே, அந்த இயேசுவின் மேல் இருக்கிறதா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் பாவத்தை பரிகரித்தது, தேவ கோபம் நீங்கி. அடுத்தது சிலுவையில கிறிஸ்து என்ன பண்ண, அதே நாம் வாசித்த பகுதி 1 பேதுருல இருக்கு. அடுத்த பகுதி வாசிங்கப்போ 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 பின்பாக, அவருடைய தழும்புகளால் நோய்களை சுமந்தார். மத்தேயு 8 சிலுவையில் அவர் என்னதையாக செய்தாரு அப்படின்னு கேட்டா, அவர் என் நோய்களை சுமந்தார். 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கல் அடுத்த வர அந்த கர்த்தருடைய பந்தி எதை நினைவு கூறும்படி ஆண்டவர் சொன்னார்? என்னை நினைவு கூறும்படி, நான் செய்த அற்புதத்தை நினைவு கூறும்படி. சிலுவையிலே நான் என்ன சம்பாதித்தேன் என்பதை நீ நினைவு கூறும்படியாக. சரீரத்துல காயங்களை ஏற்றுக்கொண்டார்களா? எதுக்கு? உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள, நோய்களை சுமந்த. ஆண்டவர்களை சுமந்த, என் நோய்களை சுமந்துட்டே இருக்கல, டயபெட்டிஸ் தான் நான் எதுக்கு சுமக்கணும்? நீர் சுமந்து. கொலாட்சல் நான் எதுக்கு சுமக்கணும்? நீர் சுமந்துக்கணும். நீர் ஏற்கனவே சுமந்துட்டே இல்லை ஐயா. ஆண்டவர் சுமந்துட்டு அல்ல, நோய்களை சுமந்துட்டு அல்ல, பலவீனங்களை சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். நான் எதுக்கு ஆண்டவர் இந்த சர்வத்துல சுமக்கணும்? நீர் சுமந்து கொண்ட பின்பு நான் எதுக்கு? நான் சுகமானே, நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா, நான் சுகமானே, நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா, புண்ணியரின் காயங்களா. ராமாவுக்கு கேன்சர். அந்த அம்மா ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சில் வந்து உட்கார்ந்து, தேவன் எங்கே செய்வார்? பெந்தகோஸ்தில் அல்லேலூயா போட்டு வானத்துக்கு எங்க குதிக்கணும், குதிக்கிறவன் மட்டும் கிரியை தேவன் நினைக்காதீங்க. எந்த இடத்திலும் தேவன் கிரியை செய்வார். அதனால்தான் தென்னிந்திய திருச்சபை ஆனாலும் அதை நாம் அசட்டை தேவன் குறை சொல்வது இல்லை. அந்த அம்மா போய் உட்கார்ந்து இருக்க, கர்த்தருடைய பந்தி நடந்த குருவானவர் நிற்கார். அவர் சொல்றார், முதலாவது வியாதி உள்ளவர்கள் மட்டும் முன்பாக வந்து நீங்க எடுக்க. ஏற்கனவே பல முறை சொல்றீங்க. ஏனென்றால் இந்த அப்பமும் திராட்சரசமும், அந்த அப்பம் ஆண்டவர் சரீரத்தை ஏற்றுக்கொண்ட தழும்புகள், காயங்களை நாம் குணமடைகிறோம். அந்த ரசம் இயேசுவின் ரத்தத்தின் உடன்படிக்கை. முன்னால ஒரு ஆட்கள் வந்து பக்தியார் இருந்து கர்த்தருடைய பந்தியை ஆதரிக்கும் போது ஜோம் பண்ணி முடிஞ்ச உபவாசம் பண்ணி வாங்க ஐயா, என்ன ஒப்புரவு அண்டி ஆள்கிட்ட ஒப்புரவு ஆகி, தேவனோட ஒப்புரவு ஆகி, மனதோட ஒப்புரவு ஆகிக்குவான். அது தேவன் நியமித்த நியமனம்.
இந்த அம்மா எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாருக்கும் கொடுத்தாரு. ஒரு 2 நாள் கட்சி குருவானந்த போன் வருது, ஐயா கடந்த வாரம் நான் ஆராதனைக்கு வந்தேன், கேன்சர் பேஷண்டா வந்தேன், 1 வாரத்தில் மரித்து போவாய் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். நான் நீங்க சொன்னீங்க உடைய தழும்புகளால் குணமாகிறான். நான் வந்து கர்த்தருடைய பங்கில் பங்கு கொண்டேன். கேன்சர் குணமாக்குகிற கர்த்தர். உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. வியாதிப்பட்டிருக்கின்ற நகரவாசிகள் சொல்வதும் இல்லை. பொல்லாங்கான் தொடான் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். எரேமியா 33 எடுக்கலாம். தூங்குற ஆட்கள் தூங்குங்க, என்ன வாசிக்கிற ஆட்கள் வாசிங்க. எரேமியா 33 6ஆம் வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவளை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்த. எவ்வளவு அழகா சொல்லியிருக்க. இங்க இருக்க அந்த சுசலாமா அவன் மகா செல்வி, அதுக்கு காலில் ஒரு பிரச்சனை, ஆபரேஷன் பண்ணணும், இத்தனை செலவாகும். உடனே இந்த அம்மா அங்க வந்து ஐயா இந்த மாதிரி சொல்றாங்க, என்ன ஜெபம் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச ஜெபம் தானே, முதல்ல அதை செய்வோம். ஜான் கண்ணன் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லி அது ஜெபம் பண்ணோன்னு தெரிஞ்சுட்டு அந்த அம்மாவுக்கு ஹீல் ஆகும், சுகமாயிருந்து சுகமாயிரு. ஆபரேஷன் கிடையாது, ஒன்னும் குணமாக்குற கர்த்தர், குணமாக்குற குணமாக்க மாட்டார். குடும்பத்துல சுகத்தை வைப்பாரா வைக்க மாட்டார். என்ன சொல்லி இருக்காது, ஆரோக்கியம் வர பண்ணி. ஏன்னா அவர் சிலுவையில தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், அடிகளை ஏற்றுக்கொண்டார். தழும்புகளால் நாம் மெய்யாவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு அதிக்கப்பட்டு எண்ணினோம். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை, 3வது சிலுவையில் என்ன சுமந்தார் தெரியுமா? துக்கங்களை சுமந்தார். என்ன துக்கம்? 2 துக்கம் இருக்கு. ஒன்று லௌகீக துக்கம், ஆவிக்குரிய துக்கம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். அலங்காதே மகனே, அலங்காதே மகனே. ஏன் தர்மா ஒரு துக்கங்களை சுமந்துட்டார். துக்கம் எதனால வரும்? கவலை வந்தா துக்கம் வரும், அவ்வளவுதானே. துக்கத்தினுடைய அடிப்படை என்ன? ஆவிக்குரிய துக்கத்தை பத்தியும் நம்ம பேசல, லௌகீக துக்கத்தை பத்தியும் பேசல, அது வேண்டாம். இப்போ கவலை வரும்போது என்ன வரும்? இந்த கவலையை போக்குகிறவர் கர்த்தர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை விசாரிக்கிறவராக இருக்கிறவர். விசாரித்தாரா? விசாரிக்கலையா? சிலுவையில விசாரித்தார். தன் தாயை விசாரித்தார்.
தாய் ஸ்திரீயே அதோவன் சீசம் பார்த்து அதோவன் தாய். பொறுப்பை அழகா டிரான்ஸ்பர் பண்றாங்க. தலைமகன் என்பதனுடைய அந்த பொறுப்பை அவர் அழகாக கொடுக்கிறார். தன் தாயை விசாரிப்பதற்கு ஒரு ஆளை நியமித்து வைத்து விட்டு தான் போனார். அதான் மனுஷகுமாரன். அப்ப நம்மளை விசாரிப்பதற்கும் தேவன் ஒருவரை நியமித்து வைப்பார். நிறைய வேதத்துல இருக்கு. ஆனா நேரம் இல்ல, ஏற்கனவே நேரம்.